பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சொந்த ஊர் கிளம்ப சென்னை கிளாம்பாக்கம் வந்த பயணிகள் முறையான பேருந்து வசதிகளை ஏற்படுத்தி தரவில்லை என கூறி அமைச்சரிடம் வாக்குவாதம் செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அட்லீஸ்ட் பண்டிகை காலம் லாங் லீவ் வரும்போது அரசு பேருந்து வழக்கு போட்டுருக்காங்க. இல்லை பாருங்க ஈகாத்தாங்கள நான் 1 ஹவர் நிற்கிறேன். கிளாம்பாக்கம் பஸ்ஸுக்கு 1 ஹவர் நின்று வந்திருக்கேன். அரசு பேருந்து இங்க இருந்து 9 மணி அதாங்க 9 மணி கிளாம்பாக்கத்துக்கு பஸ் இல்லைன்ற சிட்டிக்கு இருந்து வரதுக்கு எல்லா வண்டியும் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க அங்க இருந்து மாற்று பேருந்துகளா இல்ல ஐயா இல்ல அது இல்லாம 2 பேர் வந்து ஸ்பெஷல் பேருந்து விட்டுருக்கோம். அது எல்லா பஸ் ஸ்டாப்பும் சுத்திட்டு இங்க கொண்டு விடுறாங்க. இல்லையா நான் நீங்க உங்க கவனத்துக்கு நான் கொண்டு வரோம். சரிங்களா? நடவடிக்கை எடுங்க. கண்டிப்பா நடவடிக்கை கேட்கறவங்க காசு கொடுத்தா நம்ம பண்றாங்க. சென்னையிலிருந்து அந்த வயது சப்படனா செல்போன் பஸ் 10:45 புக் பண்ணேன். மணி இப்போ 11 ஆகுது. இன்னும் எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே ஆகுது. அங்கே கேட்டாலும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ். இப்போ மினிஸ்டர்கிட்ட கேட்டப்பே அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணா நீங்க பாத்துருப்பீங்க. என்ன சாப்பிட்டா நீங்க நகா சாப்பிட்டு நகா சாப்பிட்டுருக்கா? நான் நகா சாப்பிட்டு தான் சார் வருவேன். அது ஏன் விருப்பம்? அது நான் என்ன சாப்பிட்றேன்னா அது ஏன் வகுப்பு ஏன் வகுப்பு கிடையாது. அது எனக்கு என்னன்னு தெரியல. பஸ்ஸுக்கு நான் என்ன புக் பண்ணிருக்கேன், எனக்கு மெசேஜ் வருது, எதுவுமே வருது. அதுக்கான ஒரு சொல்யூஷன் கொடுங்க சார்னு சொல்லி கேட்டேன் அவர்கிட்ட. நான் நீங்க எனக்கா சாப்பிட்டுருக்கீங்க தம்பி, நான் என்ன சாப்பிடவே இல்லை அப்படிங்கிறாரு. எப்படி சார் முறையான பதிலாக இருக்கும்? எப்படி முறையான பதிலாக இருக்கும்? நீங்க சொல்லுங்க. இந்த பதிலா உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? முறையான பதிலா சார் நான் பஸ் புக் பண்ணது லாஸ்ட் வீக்கே பண்ணிட்டேன். பெரம்பலூர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.